கத்தி பிடித்துக் கொண்டும் ஒருவர் மடியில் ஒருவர் தலை வைத்து படுத்துக் கொண்டும் பொது இடங்களை படுக்கை அறையாகவே மாற்றி வருகின்றனர். காவல்துறையினர் அவ்வப்போது நடவடிக்கை எடுத்தாலும் இவர்களின் கேசுகள் மட்டும் குறைவதில்லை. வெளியூர்களிலிருந்து சுற்றுலா வருபவர்கள், அன்றாடம் நடைபயிற்சி செய்பவர்கள் என இவர்களை கண்டு முகம் பொழிக்காதவர்களே இல்லை. நிம்மதியா உட்காந்து ஒரு என்டர்டைன்மெண்டா பண்றதுக்கு விளையாடுறதுக்கு ஒண்ணு முடிய மாட்டேங்குது. இந்த லவ்வர்ஸ்ல ஒவ்வொருத்தரும் அங்கங்க உட்காந்துட்டு பண்ற இது அசிங்கமா இருக்குது. குழந்தைங்களுக்கும் அது ஒரு கஷ்டமான சங்கடத்தை உண்டு பண்ற மாதிரி இருக்கு. வீட்டுல என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒரு போட்டு ஜாஸ்தியா இருக்கு. மெரினா கடற்கரை மணலை நவீன எந்திரங்கள் கொண்டு சென்னை மாநகராட்சி சுத்தம் செய்த போது ஆயிரக்கணக்கான ஆணுரைகள் கிடைத்தன என்ற செய்தி அதிர்ச்சியாக இருந்தாலும் அதுதான் உண்மை. உண்மை காதலை உணர்ந்தவர்கள் இந்த இடங்களுக்கு வரவே அஞ்சும் அளவுக்கு அத்துமீறல்கள் அரங்கேறுகின்றன. சென்னை மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பிற பகுதிகளில் வேறு எங்கெல்லாம் இது போன்ற அத்துமீறல்கள் நடைபெறுகின்றன. அதிர்ச்சியூட்டும் நேரடி காட்சிகளுடன் நானும் இரவு 8 மணிக்கு மக்கள் செய்திகளில் பார்ப்போம். Thank you.